பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து குக்கர்லேயே வந்து தக்காளி சாதம் வந்து பிரியாணி ஸ்டைலில் வச்சிட்டேன். பசங்க வந்து பெருசானாக நம்ம வந்து சாப்பாடுலாம் நிறையா செய்யணும் அப்படின்லாம் யோசனை பண்ணேன். அப்போ எவ்வளோ சாப்பாடு செஞ்சனோ அதே மாதிரி தான் இன்னமும் செஞ்சினா இருக்குது. இன்னும் அதிகமாக பார்த்தாக்கா கம்மியாக தான் ஆகின்னு இருக்குது சாப்பாடு செய்கிறது. தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி இதிலே வந்து குக்கும்பரும் கட் பண்ணி போட்டுருக்குறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம். இந்த இடியாப்பம் மாவு வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். நான் வந்து இதை பச்சை அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஈர அரிசியாக அரிசின்னு வந்து மாவு வந்து அவிச்சு அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து அம்மா அப்படியே அரிசின்னு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது, வேலையும் ஈஸியாக இருக்குது, இடியாப்பமும் நல்லா சூப்பராக வந்துடுது. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால். அதுக்கப்புறம் பிரேக்கில் குடிக்கிறது பசங்களுக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ். ஒருத்தவங்க வந்து பால் ஊற்றி தரணும், ஒருத்தவங்க பால் ஊற்றாமல் தரணும். அதனால் இதில் வந்து இன்னும் பால் ஊற்றலை, பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி ஊற்றலான்ட்டு அப்படியே அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுக்கணும், தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து என்னதான் வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் பிரியாணி எதனா இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு ரசம் இல்லை தயிர் ஊற்றி தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சிம்பிளாகவே இருந்தாலும் சுவை மனம் குறையவே கூடாது. சூப்பராக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு என்ன லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.